ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் எஃப்எஃப்எம் அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் சிஎஸ்ஆ பிஆர் ரேங்க் போக போகிறோம். அவசரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஐயோயோ இங்கே ஒரு பையன் இறங்குறியான், ஐயோ நான் செத்துட்டேன். சும்மாவே எனக்கு பாட்டு மாதிரி ஆடுவேன். இதில் இன்னொருத்தன் வேறு இறங்கிட்டானா நம்மளை பொழக்காம விட மாட்டானே. சரி, நமக்கு வந்து பாம் கன்று கிடச்சிருக்கு. இந்த கண்ணை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? அவன் நல்லா வந்து அடிக்கிறான் பாருங்க. டே வந்தோடனே அடிக்காதா ப்ளீஸ்டா, என்னையே கொஞ்சம் முடிச்சிட்டான். இதுக்கு தான் சொன்னேன், ஆள் இல்லாத இடமா பார்த்து இறங்கணுன்றது. இங்கே வருங்க, அவனுக்குலாம் நல்லா கன்று கட்டாக கிடைக்கிது. சே, நான் அவனை பார்க்கல சரியா. நமக்கு செம்ம கன்று கொடுப்பாங்களா பார்ப்பான். நல்ல கன்று தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்புறம் வீடியோ வந்து நீ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஏன்னா எக்ஸாம் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு படிக்கணும் இல்லையா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால என்னால் வீடியோ டக்குன்னு போட முடியாது. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நீ எங்கடா வீடியோ போட்ட, ஏற்கனவே ஒன்று தான் போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் நான் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவாகவும் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்ம பொழந்து விட்டேன். அந்தளவுக்கு நம்ம பாட் ஆகிட்டோம். இந்த ஆட்டு நம்ம போயா வாங்குவோமான்னு தெரிலையே. அது வேறு கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா எனக்கு வேறு எப்படி ஆடணும். நமக்கு வந்து ஏற்கனவே 100 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம செத்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் மாறி வர முடியாது. இது வந்து ரேங்க்னால நம்மளால் ஏற மாட்டேங்குது ஒழுங்காக. போயா எடுத்தாலே டக்குன்னு ஏற மாட்டேங்குது. ஏண்டா ஒரு கறி சட்டியை கொடுக்குறீங்களாட அப்படி மனசாட்சி இல்லாமல். நான் இதை வந்து கறி சட்டின்னு தான் கூப்பிடுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதே மாதிரி நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணால் தான் நிறையா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து MP40 தான் பிடிக்குமா, அதனால் இந்த கன்று எடுத்துக்கலாம். இந்த கன்று டுபுக்கு கன்று. இந்த கன்றுலாம் எவன் தான் எடுப்பேன். திடீர்னு நெட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் மிரண்டுட்டேன். அட பாவிகளா, ஏன்டா நீ இப்படி சோதிக்கிறீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி கிடந்துச்சு. நமக்கு கறி சட்டி முக்கியமாக கத்தி முக்கியமானு பார்த்தீங்கன்னா கத்தி தான். அப்போ பார்த்தீங்கன்னா M2 கலந்துச்சு. ஓகே, நம்ம ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சாகவே இருக்கட்டும் ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லூட் நிறைய பிறக்கணும். நம்ம வந்து வெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு பதிலாக இந்த கன்று எடுத்துக்கலாம். இது வந்து லாங் ரேஞ்சு தான். ஓகேங்க, இது பார்த்தேன் டோக்கன் ஒன்று கூட விடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வெண்டிங் மிஷின் இருந்தால் நம்ம வந்து சிப்பு வாங்கிக்கலாம். அப்கிரேட் சிப் இருந்தால் இருக்குது பாருங்கள். சொல்லி வாங்க முடியல, அதுக்குள்ளே பார்த்துட்டேன். ஓகே, ஒரு அப்கிரேட் ஜிப்பாச்சும் வாங்க முடியும். ஓகே, வாங்க முடியுது நம்மளால். எதுக்கு அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா இதுக்கான்னு தெரில. ஓகே, அக்கோபிக்கோ போடுவோம். போட்டால் தெரில. ஓகே, நம்ம இதுக்கே பண்ணிடுவோமா இல்லை இதுக்கு பண்ணுவோம். ஏன்னா இது லாங் ரேஞ்சுனால தூரத்துலேருந்து அடிக்கும்போது நமக்கு நல்லா இது ஏறணும். கிட்ட இருந்தால் கூட அதை அழுத்தி போடி போய் அடின்ற மாதிரி அடிச்சிடலாம். ஆனால் லாங் ரேஞ்சுனால் அது வந்து நல்லா அடிக்கணும். அப்போனா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகே, நமக்கு பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நம்ம வேறு வந்ததுலேருந்து ஓகே காலன் எடுத்துட்டோம். நான் வேறு பதட்டத்தில் ஆடிட்டு இருக்கேன். ஏன்னா இதான் 2வது முறை வாய்ஸ் போடுறேன். இவனுக்கு மொத்தம் 3 வாட்டி காளான் சாப்பிடணும் தின்னி முட்டை. ஓகேங்க, நம்ம வந்து வந்ததுலேருந்து யாரும் வரல, நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஒழுங்காக அடைக்க மாட்டோம். லாஸ்ட்டாக ஒத்தாள் இருக்கணும். அவனை அடித்தா இப்படி இருக்கான், அப்படிலாம் வராது. ஏற்கனவே அந்த மாதிரி நிறையா வாட்டி நடந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் நான் வீடியோலாம் போட மாட்டேன். ஓகே, நம்மளும் நிறையா வாட்டி சுற்றிட்டோம். வெஸ்ட்டு கிடச்சிச்சு, அப்புறம் காளான் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இந்த இடத்துக்கு கிளம்பலான்ற ஒரு ஐடியாவில் வந்தேன். பைக்கும் இருந்துச்சு, காரும் இருந்துச்சு. நம்ம பைக்கில் போனால் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. காரில் போனால் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஹெல்மெட்டை பார்த்தேன். அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு எடுத்துகிட்டு கிளம்பலான்ற முடிவில் இருக்கேன். ஓகே, இங்கேயும் காளான் இருந்துச்சு, எல்லாம் கிடந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே அந்த ஹெல்மெட் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகே, நம்மகிட்ட பவர் இருக்குது. பவர் ஏறிடுச்சா, நான் வந்து கார் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு கிளம்ப போகிறேன். அப்போ வந்து எனக்கு டோக்கன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதை எடுத்துகிட்டு போயிடலாம், எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டோக்கன்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. ஏன்னா இப்போ தான் என்னமோ அதிசயமாக டோக்கன்லாம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் விளாண்டதுலேருந்து இதில் பிறக்குனதில்ல, கீழே பிறக்குனதில்ல. இந்த மாதிரி அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். அது பேர் எனக்கு என்னன்னு தெரில. ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். யாரெல்லாம் ஹீரோய்க்கு போயிருக்கேன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இப்போ தான் கோல்டே போயிருக்கேன். ஓகே, நமக்கு வந்து எல்லாமே காட்டுது. அதுவே வந்து காட்டுது. ஓகே, நம்ம இப்போ வந்து எந்த டேரெக்ஷனில் போயிட்டுருக்கோம்.
நம்ம இப்போ ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோன் போட்டுருவாங்க. நான் சில நேரம் இந்த ஜோனிங் லோவாலி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன் எங்கள் அன்னைக்கிட்ட. யாரெல்லாம் அந்த மாதிரி வாய் தவறி பேசியிருக்கீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவாக இருக்கும். பல வாட்டி சொல்லிட்டேன். இதில் ஏற்கனவே 1vs1 போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே அதுக்கும் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. சப்ஸ்கிரைபில் லைக். ஓகே, இங்கேருந்து வீடியோவில் பார்த்தா என்ன ஒரு அழகு. ஆனால் நின்று பார்த்துட்டு இருந்தோம்னா எவனாச்சும் ஒருட்டா படிப்பேன் நறுக்குன்னு. ஓகே, இப்படி நம்ம ஒரே இடத்துல இருக்க வேணாம். ஓகே, நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். அடுத்த ஜோன் போட்டாங்க. அங்கே வந்து இது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அங்கே ஒரு எனிமி ஸ்கோப் வச்சுட்டு வந்துருப்பான். ஏன்னா இந்த வண்டி நல்ல தாக்கு பிடிக்கிது. ஐயோ, இந்த அடிக்கிறாங்க. ஏங்க சொன்ன மாதிரி அடிக்கிறான் பார்த்தீங்களா? எவனோ என்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஓகே, நம்ம இந்த மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிடுவோம். எங்கேருந்து நம்மளை அடிச்சேன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடிக்கிறியான். ஓகே, நம்ம இங்கேருந்து நல்லா லூட்டு பிறக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோவாலெலாம் போட்டு நின்றுக்கலாம். ஓகே, நல்லா ரூட்டு பொறிக்காச்சு. அடுத்த லெவல் போகட்டும். ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நிறையா வாட்டி வந்திருக்கேன். ப்ரான்ஸில் இருக்கும்போது கூட நல்லா அடித்தேன். இப்போ கோல்டு வந்தோடனே என்னை பின்னி பெடல் இருக்கிறாங்க. நம்மளை அடித்த ஆளை காணோம். எங்கே போயிட்டான்? பயந்து ஓடிட்டானா? இல்லை அவனை வேறு ஆள் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் மற்றவங்களை பார்த்து பயந்து விடுவோம். மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து மாட்டாங்க. ஓகே, எனக்கு இன்னும் பயமாக தான் இருக்குது. ஓகே, இதில் தான் சூப்பராக கிடைக்கும். இன்ஜெக்ஷன் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்ஜெக்ஷனை கொடுங்கடா, அப்போ தாண்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, நீ அடிச்சோன்னு ஆளை காணோம். நீங்கள் எடுக்க பின்னாடி அடிச்சிங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கிட்டிருந்து வர நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஜோனில் சில பேர் அடி வாங்கிட்டே வருவாங்க. என்னன்னு தெரில, சில பேர் ஜோனில் அடி வாங்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம பெரியம்மா கன்று இருக்குது. ஆனால் அது லெவல் இல்லை, எக்ஸ் இல்லை. எக்ஸ் இருந்தால் கூட நான் எடுத்துருப்பேன். போச்சு. ஓகே, எதுவுமே இல்லை. மெடிக்கெட்லாம் இல்லை. ஆனால் லெவல் 4 வெஸ்ட்டு இருந்திருக்கு. அது எடுத்ததில் ஒரு நிம்மதி. ஏன்னா அடி வாங்கும்போது அவ்வளோவா ஒழுகாது. அத்தோடி அடிக்கிறாங்க. எங்கேருந்தோ அடிக்கிறான். நம்ம மெடிக்கெட்டு போட்டுக்கலாம். நம்மகிட்ட மெடிக்கெட்டே இல்லை அவ்வளோவா. ஒரு மெடிக்கெட்டு தான் இருக்குது. இப்போ எங்கேருந்து அடிப்பான்? பின்னாடி இருந்து அடிக்கிறானா? ஏன்டா நான் ஏன் பின்னாடி இருந்து அடிக்கக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எங்கேயோ இருந்து சுடுறேன். அது எங்கேருந்து தான் தெரில. மட்டும் கிட்ட இருந்தேன்னா ஷார்ட் கன்னை போட்டு இருந்துட வேண்டியதான். எம்டன் வச்சு. எங்கே இருக்கேன்? ஆளை காணோம். டேய், எங்கடா இருக்க? ஒருவேளை என் கார் பக்கத்தில் இருக்கேன். எங்கே? எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, அடிக்கிறாங்க. எங்கேருந்தோ. எங்கே இருக்கானே தெரிலங்க. அவன் எங்கே இருந்து அடிக்கிறானே எனக்கு தெரில. எங்கே இதெல்லாம் கல்லாட்டங்க. இங்கே பாருங்கள், எங்கே இருக்கானே தெரில. இங்கே இருந்தால் நம்மளை போட்டு நல்லா அடிக்கிறான். இங்கிட்ட இருந்தால் அடிக்கிறாங்க. இங்கே சண்டை போட்டுருக்காங்க. இதில் போய் நம்மளும் கொஞ்சம் பூந்துக்கலாம். வந்ததுலேருந்து 1 கிலோ கூட எடுக்கலை. இன்ஜெக்ஷன் வச்சுருக்காங்களா? போட்டு காய்க்கு. அவங்களோட இன்ஜெக்ஷன் இருக்குது. அப்போ நம்மளால் இன்ஜெக்ஷன் எடுக்க முடியுதான்னு பார்த்துருவோம். எவனோ அடிக்காதீங்களா, நானே ஒரு பாட்டு. ஓகே, அடுத்த ஜோன் ஸ்டார்ட் ஆகிறக்குள்ளேயும் நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஏன்னா அவங்க வந்து நாக்கானாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 டபுளாக வந்திருக்கணும். பார்ப்போம் இன்ஜெக்ஷன் இருக்கான்னு. இன்ஜெக்ஷன் இல்லையே எதுலையுமே. ஒருவேளை எடுத்துட்டேனோ? என்னங்க இன்ஜெக்ஷன் இல்லை. ஓகே, இந்த இருக்கு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டேன். எங்கே ஓகே, நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டோம். அப்பா அடி சொன்னேன்னா அவங்கள்ட்ட இன்ஜெக்ஷன் இருக்குன்னு. ஐயோயோ, ஓடுறா சிவனாண்டி. அடுத்த ஜோன் போட்டுட்டாங்க. ஐயோயோ. ஆனால் நமக்கு ஒரு சப்போர்ட் என்னென்னா, நம்ம அதுக்குள்ளே வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ டக்குன்னு ஓடலைன்னா நம்மளை பிறந்து எடுப்பேன். இந்த மாதிரி ஆற்று வழியாக ஓடலாம். இது வேறு டக்குன்னு முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போயே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேறு டக்குன்னு பிடிக்கிறாங்களே. ஐயோயோ, டேய் போடா, நிற்காதடா. ஏன்டா என் உயிரை வாங்குற? இது ஆன் பண்ணி போகலாம். ஐயோ, வேறு எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் இப்போ விழுந்துட்டேன். எங்கே நான் அடி வாங்கிட்டு இருக்கீங்க, என்னை காப்பாற்றுங்க யாராச்சும். வேறு ஓடி வாடா. டே டக்குன்னு வாடா. யாரா நீ இப்படி இருக்க? சோம்பேறி தானம்மா, வெளியே வாடா டக்குன்னு. ஓடுறத பார்த்தா நம்மளை அடித்து கொண்டுருவாங்க போல். ஓகே, நம்மகிட்ட ஒரு சூப்பர் பூஸ்டர் இருக்குது. இதை நம்ம போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இறங்கி வருங்க. ஒரு அக்கா நம்மளை பார்த்து பயந்து ஓடாமல் இருக்காங்க. எங்கள் அக்கா
உள்ளுக்கு இருக்கீங்களா? லூட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள், நானும் வந்து லூட்டு பொறுக்கிறேன் உங்களோட. ஓகே, ரெண்டுமே லெவல் ஒன்று தான். ஓகே, நம்ம இப்போ லெவல் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் பண்ணணும். ஏன்னா இனிமேல் ரேஞ்ச் வந்து கிட்ட இருப்பாங்க சில பேர். இங்கே தானே ஒரு அக்கா வந்தாங்க, ஆளை காணோம். அக்கா பயந்து ஓடிட்டிங்களா? இல்லைங்கக்கா, நானும் வரேன் உங்களோட. என்னை விட்டுட்டு போகாதீங்கக்கா, எனக்கு பயம்க்கா தனியாக இருந்தா. ஓகே, லாஸ்ட்டு ஜோன் போட்டாங்க அங்கே. ஐயோ, அடிக்கிறாங்க. எங்கே இதோ வச்சு அடிச்சிருக்கானுங்க. நம்ம இது போட்டுக்கலாம். போடி பார்த்தீங்களா இப்போ நான் எதுக்கு இது போட்டேனே. ஓகே, அங்கே தான் அந்த அக்கா இருக்காங்க. ஓகே, நம்ம வேறு இன்னும் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கோம். இப்போ ஜோன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவன் வர ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு அது அந்த அக்காவான்னு பார்க்கணும். இப்போ எங்கிட்ட இருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. ஓகே, நம்ம வந்து ஒரு க்ளோவால் போட்டு இந்த காளான் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு பிளாக் ஹோல் இருக்கணும். நம்மகிட்ட வந்து நிறைய க்ளோவால் இருக்குனால நம்ம ஜோனுக்குள்ளே ஓடிடலாம். எங்கே சுடுறாங்க அவன்? ஓகே, அவன் இங்கே தான் வந்துட்டுருக்கார் தலைவர். இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவன் வந்து தான் அவனை சாவுட நாயே. ஓகே, நம்மகிட்ட இருந்துக்கணும். நான் தெரிஞ்சிருச்சேன். போச்சு, நம்ம இன்னொரு கில் எடுத்துட்டோம். ஐயோ, இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே ஓடலைன்னா நம்ம செத்துட்டோம். ஓகே, இங்கே தான் லாஸ்ட்டு ஜோன் போல். நான் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா நான் அப்போ குட்டியை வந்தனால நான் வந்து அதான் லாஸ்ட்டு ஜோன் நினச்சிட்ருக்கேன். ஆஹா, அங்கே நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதில் இப்போ ஒரு ஆள் தோக்க போகிறாங்க, அது உறுதியாயிருச்சு. நம்ம போய் இன்றைக்கி போயா வாங்கணும் கன்ஃபார்மாக. மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்தாக்கா ஓடு. ஓகே, நம்ம வந்து இப்போ இன்னும் ஒத்தாள் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. இந்த அக்கா இங்கே உட்காந்து எல்லோரையும் அடிப்பாங்க போல். எவ்வளோ திமிரு. இங்கேருந்து எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஜோனால் இங்கே தான் இருந்தாங்க தலைவன். ஓகே, கீழே தான் இருந்திருக்காரு. எங்கே அடிக்கிறான்? முடிச்சாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் வந்து தோற்றுட்டோம். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நேரம் சர்வே பண்ணதே பெருசு. ஏங்க எமௌண்ட் வேறு போடுறேன். சரி, அவனுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அவனை கூப்பெல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளேயும் முடிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாய். இவ்வளோ நேரம் சர்வே பண்ணது எவ்வளோ பெருசு தெரியுமா? இங்கே இருங்க, கொஞ்சோன்னு ஏறுது, அநியாயமாக இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதே ப்ளீஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.